இவன் லவ் பண்ண பொண்ணு இவன் வேணான்னு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க போயிடுறான். அதனால இவன் தப்பான முடிவு எடுத்து ஹாஸ்பிட்டல் சேர்ந்துடுறான். அதே சமயத்துல இவன மாதிரி இன்னொரு பொண்ணு லவ் ஃபெயிலியர்ல இதே மாதிரி தப்பான முடிவு எடுத்து ஆப்போசிட்ல சேர்த்துறாங்க. அதை பார்த்ததுமே பொண்ணுங்க கூட இவன் லவ் பண்ணுமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அந்த பொண்ணு கல்யாணத்துல மலையனூர் மம்மட்டியான் பாட்டுக்கெல்லாம் ஆடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வீடியோவை காமிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே இன்னுமே கடுப்பாயிடுறான். ஆனா கொஞ்ச நேரத்தையே அவங்க அம்மா வந்து ஏற்கனவே நீ லவ் பண்ற பொண்ணுகிட்ட நான் உன்னை பத்தி பேசி கல்யாணத்துக்கு ஓகே சொல்லலாம் போனேன். ஆனா அந்த பொண்ணு தான் உன்னை வேணான்னு சொல்லிட்டான்னு சொல்றாங்க. இதை உன்கிட்ட பேசி நான் புரிய வைக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா நீ அதுக்குள்ளேயே தப்பான முடிவு எடுத்துருன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. அப்பதான் இவனுக்கு லவ் பண்ற பொண்ணை பத்தி தெரிய வருது. அண்ட் ஆப்போசிட்ல இருக்க பொண்ணோட அம்மா எங்கேயும் வெளியே போயிடுவாங்க. ஆனா இந்த பொண்ணு தண்ணி கேட்டுட்டு இருப்பா. இவனே போய் தண்ணி கொடுக்குறான். அப்பதான் இவன் பேச ஆரம்பிக்கிறான். நீங்க லவ் பண்ண பையன் விட்டுட்டு போனதுமே ஏன் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணலான்னு கேட்கறான். அப்பதான் நீங்க எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு கேட்கறாங்க. இவனுமே நான் அந்த பொண்ணை நான் சின்சியரா லவ் பண்ணேன், அதனால தான் எதுவுமே பண்ணலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் நானும் அந்த பையனை சின்சியரா லவ் பண்றேன்னு சொல்றாங்க. அப்ப இவன் ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல்ல பில் கட்டும் போது இவனை பத்தி பேசிட்டு இருப்பா. அப்ப பக்கத்துல ஜோஷுவான்றவர் இதை கேட்டதுமே உங்க ஃப்ரெண்டு பத்தி கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு இன்னொரு நல்ல பொண்ணு கிடைப்பான்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா ஒரு கார்ல போகும்போது பெரிய ஒரு லிஃப்ட் கேட்கறாரு. ஏறினதுமே எங்க தம்பி போறீங்க, ஃப்ரெண்டை பார்க்க போறீங்களான்னு கேட்கறாரு. அப்பதான் இவன் என்னோட ஒய்ஃபை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்கேன், பிரெக்னன்ட்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணோம். ஆனா என்னோட ஒய்ஃபுக்கு மூளையில ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டாங்கன்னு சொல்றான். அண்ட் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்க சொன்னாங்க. அப்படி எடுத்தாலுமே கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க அப்பாவை கடைசியா ஒரு தடவை பார்க்கணும்னு சொன்னாங்க. நாங்க ஓடி வந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதனால தான் அவங்க அப்பாவை கூட்டிட்டு வர போறோம்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவர் மூவ் ஃபீல் பண்றாரு.